சக்தி அண்ணன் பண்ணைக்கு வந்திருக்கோம் நாங்கள். அவர் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். உங்களுக்கு ஆனர் செய்ய போகிறாரு. பேச மாட்டேன். வில்லேஜ்னாலே வில்லேஜ் தாங்க, இயற்கை. வில்லேஜ் லைஃபு செம்மையான லைஃப் தான். ஃபுல்லாக பச்சை பசேன்னு, நடுவில் ஒரு வீடு, நல்லாயிருக்கு. ஆனால் அரிசி கைவிறாரு. நீண்ட நாளுக்கு பிறகு அவுட்டிங் வந்திருக்கோம். அங்கே வந்து இன்றைக்கி மட்டன் கிரேவி, மட்டன் பொரியல், குடல் கறி மற்றும் வறுவல், சிக்கன் 65 மாதிரி பகோடா அனைத்தும் இன்று சமையல் பார்த்தோன்னா ஜீவா செய்கிறார். பயக்கறிஞர் ஜீவா. மலை பூண்டா இருக்கும். ஆமாம், நான் டெய்லி எங்கே தான் அனுப்பிச்சிடுவேன். தண்ணி அங்கேயும் போகுது. பண்ணை ஓனர் வந்துட்டாரு. அண்ணன் தான் சக்தி அண்ணன். என்ன பேர் என்ன போட்டிருக்கீங்க? மலாட்டை போட்டிருக்காரு. வேர்க்கடலை. நிறைய பேருக்கு மலாட்டை புரியாது, வேர்க்கடலை தான் புரியும். இதில் வந்து கறி தனியாக எடுத்து வச்சிருக்காரு, எலும்பெல்லாம் சேர்த்து தனியாக ஒன்று வச்சிருக்காரு. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இந்த டைமில் எங்கன்னா கடை இருந்திருக்கும்? கடை இருந்திருக்காது. காலையிலே சொல்லிட்டு 5 கிலோ மட்டன். ஓஹோ. நம்ம சைடில் நாங்கள் ரொம்பவும் ஸ்பெஷலாக சாப்பிட்றது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச வறுகறி. வெறும் வறுகறி. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா வெறும் கறி, உப்பு, மிளகு, தனியா வாசனைக்கு அப்படியே போட்டு ட்ரையாக அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணுறது தான். இது அப்படியே ரோஸ்ட் ஆக்கி சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி டேஸ்ட். கிரேவி டைட் இருக்கு. ஒரு 50 ml எடுத்துடா. திருவண்ணாமலை மாவட்டம் சிறுபாகம் கிராமத்தில் தண்ணிப்பந்தல் பக்கத்தில் அழகான இயற்கை, அழகான காற்று. நாளைக்கு நிலக்கடலை அது வந்து அறுவடை பண்ணிடலான்னு இருக்கும். அது வந்து நான் பார்த்து சொல்லிட்டேன் அண்ணன்ட்ட, சிவசக்தி அண்ணன்ட்ட பார்த்துட்டா. இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மலாட்டை கிட்டத்தட்ட அது ஒரு 90 நாள் வாய்ப்பு. அது பாதாம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் மட்டும் போட்டுருக்காரு. போடுண்ணா பச்சை மிளகா அண்ணா காண்டி தாங்கண்ணா. போடுங்க.
அண்ணன் பாருங்க ஸ்லைஸ் செம்மையாக ஸ்லைஸ் போடுறாரு. டக் 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 டக். எப்படிண்ணா நம்ம திறமை பயங்கரமாக வச்சுக்கிறீங்க. தான் இந்த வேலை செய்யணும். என்ன இப்போ ப்ரௌனா ஒன்றா அது இல்லை நல்லா இருக்கும். அண்ணன் முருகன் வராரு. ரோஜா நான் முள்ளே உன் கையில் ஐபோன் செல்லே உன்னை பார்த்தாலே கொஞ்சம் ஜில்லே இருக்கே. அந்த ஃபார்மஸ் எத்தனை வருஷமா நான் மெயின்டைன் பண்ணுறீங்க சார் இதோட வந்து நான் ஒரு 1.5 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறேன் சார். ரொம்ப உழைப்பு சார். விவசாயிங்கிறது ஈஸின்றாங்க, ரொம்ப கஷ்டம் சார். கஷ்டம் தானே பிடிச்சி பண்ணுறீங்களா? இப்போ நான் விருப்பப்பட்டு பண்ணது தான் இது. ஒன்றும் இயற்கையாக இருக்க டென்ஷனை குறைச்சி நல்லா இருக்குது பாருங்க. நம்ம ஈவினிங் 1 hour இல்லை மார்னிங் 1 hour நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு. ரிலாக்ஸாக வந்துடுவீங்க. நல்ல ஒரு கவுர் அவுத்துக்கிறீங்க போல. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. கயிறுனா அந்த மாட்டுக்கு மூக்கணா கயிறு கட்டுறீங்களா, அதை பற்றி தான் இவர் கயிறுன்னு சொன்னாருங்க. வேற எந்த கயிறு இல்லை. சாத்துக்குடி நான் சாத்துக்குடி தானே. தீபோஸ்லோவியாலேருந்து ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து வர வச்சுருக்கேன். எங்கன்னா சொல்ல முடியாது. அது காய் வைக்கும் போது தான் எங்களுக்கே கிடைச்சாரு. விருந்து எவ்வாறாக செய்யப்பட்டுள்ளது என்பது நேரில் போய் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். அண்ணன் மூத்த வழக்கறிஞர் சக்திவேல் சார் அவர்கள் தெரியல பல மசாலாக்களை போட்டு கறியை வறுத்து கொண்டிருக்கிறார். ஸ்பெஷல் மசாலாலாம் போட்டிருக்காரு. மாஸ்டர் அடுத்து உங்களுக்கு தான். சைத்தான எத்தனை நாளாக இந்த இடத்த மறைச்சு வச்சுருக்காரு எல்லாத்தையும் காமிக்காம. எல்லாருமே வந்தப்பா இல்லை இது பிஸியாக இருந்த நல்ல இடத்த தெரிவிச்சுக்கிறேன். இதில் எந்த வித காழ்ப்புணர்ச்சியோ இல்லை உழவு வேலையோ எதுவுமே இல்லை. பிஸி ஷெடியூலில் இருந்ததால் இன்னும் இந்த இடத்துக்கு கூப்பிட முடியாமல் போய் அதுக்கு மிகுந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம்ப்பா. இது வந்து எனக்கு பிடிச்ச, நான் விரும்பி சாப்பிடக்கூடிய, ரொம்பவுமே வந்து மரபு ரீதியாகவுமே வரலாற்று ரீதியாகவுமே கறியிலே முதன்மைப்படுத்தின நம்மளுடைய பாரம்பரிய கறி மாட்டுக்கறி. வெளிப்படையாக சொன்னால் மாட்டுக்கறி. இந்த மாட்டுக்கறியை வந்து சுவைக்கலைன்னா அவன் கறி சாப்பிட்றதுக்கே ஒரு அடையாளம் தான். இப்போதைக்கு முதன்மைன்னு நம்ம சொல்லணும்னா மாட்டுக்கறி சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட ரிக்வேதத்துலேயே வந்து சொல்லியிருக்காங்க. இது வரலாறு ரீதியாக போனோம்னா இந்த கறிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது. நான் இந்த கறியை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்குது, குறிப்பாக இந்தியாவுக்குள்ள. ஆனால் வரலாறு ரீதியாகவும் சரி புராண ரீதியாகவும் சரி முதன்மைப்படுத்தப்பட்ட வித்தியாத காலகட்டத்தில் ஒரு மாட்டை எப்படி எந்தெந்த பாகுகளை பிரித்து விருந்தினருக்கு வந்து நம்ம பரிமாறணுன்றது வந்து குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு வரலாற்று சிற்பமிக்க ஒரு புரட்சிகரம்ன்ற சொல்லுக்கு அடையாளமே மாட்டுக்கறி. மாட்டுக்கறி சாப்பிடுவோம். நான் பீஃப் குழம்பு சாப்பிட்டதே இல்லை, ஆனால் பகோடா சாப்பிடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் நான் கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாம் சாப்பிட போகிறாங்க. படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே, எல்லாரையும் போல நல்லாரு போனாள நீதி தரும் சேதி வரும் நமக்குண்டு. ரெடி ஆயிடுச்சு. மலை அடிவாரத்துல நான் மட்டும் இங்கே இல்லை, நானும் மலை அடிவாரத்துல தான் இருக்கிறேன்.
ரைஸ் ரெடி. சிவசக்தியன் அவுட் ஹவுஸ்ல இருக்கும். ஃபார்ம் ஹவுஸ் அது எல்லாமே ஒண்ணுதான். எங்க சீனியர் சொல்லி என்ன சொல்றாரு.